ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக உங்களை சந்திக்கிறதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சண்டே கிளாஸில் ஒரு சின்னதான ஒரு கேமோடு கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். கேம் சொன்னால் இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஆனால் இது கேம்னு சொல்ல முடியாது, ஒரு மைண்ட் கேம். ஏன்னா நீங்கள் பிள்ளைங்கிட்ட என்ன சொல்ல போகிறீங்கன்னா, ஜஸ்ட் உங்களுடைய கண்களை மூடுங்க அப்படின்னு சொன்னோன்னே பிள்ளைங்கன்னா எல்லாரும் யார் கண்ணை தரக்கூடாது, எல்லாம் கண்ணை மூடுங்க. கண்ணை மூடிட்டு பிறகு இப்போ நான் ஒரு ஃப்ரூட், ஓகேங்களா, ஒரு பழத்துடைய பேர் சொல்லுவேன். அந்த ஃப்ரூட்டை உங்கள் மைண்டில் நீங்கள் அதை பற்றி நீங்கள் நினைக்கணும், அதை உங்கள் மைண்டில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கண்ணை மூடி சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஆப்பிள் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். உடனே பிள்ளைங்கள்லாம் அது மாதிரி இது நடத்துறதுக்கு முன்னாடி நீங்கள் பிள்ளைங்க ஜஸ்ட் ஒரு பிள்ளைங்கிட்ட நீங்கள் சொல்லணும். இப்போ நான் ஒரு ஃப்ரூட்டோடைய பேர் சொல்லுவேன், அதை நீங்கள் உங்கள் மைண்டில் நினைக்கணும். அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட கேள்வி கேட்பேன். நீங்கள் என்ன பார்த்தீங்க, அது கலர் எப்படி இருந்துச்சு, அது எப்படி இருந்துச்சு அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்ணை மூட சொல்லிட்டு ஓகே ஆப்பிள் அப்படின்னு சொன்னோன்னா ஒரு நிமிஷம் கொடுத்தா, அதுக்குள்ள ஒரு 10 செகண்ட் கொடுங்களேன். உன்னை பிள்ளைங்க எல்லாரும் கண்ணை மூடிட்டு அதுக்கப்புறம் கண்ணை திறப்பாங்க. ஓகே எல்லாரும் கண்ணை திறந்துருங்க அப்படின்னா கண்ணை திறப்பாங்க. சரி, இப்போ நீங்கள் என்ன பார்த்தீங்க? ஆப்பிள் பார்த்தோம். ஓகே, ஆப்பிள் என்ன கலரில் இருந்தது? உடனே ரெட் கலரில் இருந்தது. எப்படி இருந்தது ஆப்பிள்? ரவுண்டாக இருந்தது. ஓகே, வெரி குட், சூப்பர். இப்போ அதே மாதிரி இப்போ இன்னொரு விஷயத்த நான் சொல்ல போகிறேன். அதை இப்போ உங்கள் மனசில் நீங்கள் நினைக்க போகிறீங்க. ஓகே, ரெண்டாவது எல்லாம் கண்ணை மூடுங்க. எல்லாரும் கண்ணை மூடியாச்சு. ஓகே, கண்ணை மூடிட்ட பிறகு இப்போ நீங்கள் பிள்ளைங்கிட்ட சொல்ல போகிறீங்க. ஓகே, அடுத்ததாக இப்போ நான் இன்னொரு ஃப்ரூட்டுடைய பேரை சொல்ல போகிறேன். அந்த ஃப்ரூட்டை நீங்கள் நினைக்கணும் அப்படின்னோடனே மறுபடியும் எல்லாம் கண்ணை மூடிடுவாங்க. இப்போ நீங்கள் சொல்ல போகிறீங்க ஆரஞ்சு அப்படின்னு சொன்னோன்னே பிள்ளைங்க உடனே ஓகே ஆரஞ்சு ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் எல்லாம் கண்ணை திறந்து பாருங்கள். இப்போ என்ன பார்த்தீங்க அப்படின்னோடனே ஆரஞ்சு பார்த்தோம். சரி, ஆரஞ்சு எப்படி இருந்துச்சு? ரவுண்டாக இருந்துச்சு, ஆரஞ்சு கலரில் இருந்துச்சு. ஓகே, எல்லாம் பார்த்தீங்க, சூப்பர். ஓகே, இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன். இப்போ நீங்கள் ஆரஞ்சை பார்த்தீங்கல்ல, அந்த டைமில் அங்கே ஆப்பிள் இருந்ததா? இல்லையே, ஆப்பிள் இல்லையே, ஆரஞ்சு மட்டும்தானே இருந்தது அப்படின்னு எல்லா பிள்ளைங்களும் சொல்லுவாங்க. உடனே என்ன சொல்ல போகிறீங்க பாருங்க, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். என்னன்னு சொன்னால், நான் உங்ககிட்ட ஆரஞ்சு நினைக்க சொல்லும் போது அந்த ஆப்பிளை நீங்கள் மறந்துடுங்க, இல்லை அதை நினைக்காதீங்க, அதை உங்கள் மைண்டில் இருந்து எடுத்துருங்க அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆச்சு, நீங்கள் ஏற்கனவே வைத்திருந்த ஒரு பிக்சர் உங்கள் மைண்டில், அந்த பிக்சர் காணாமல் போயிடுச்சு. எப்படி காணாமல் போச்சு? உங்கள் மனசுக்குள்ள ஒரு புது பிக்சர் நீங்கள் வச்ச உடனே பழைய பிக்சர் காணாமல் போயிடுச்சு. இன்றைக்கி தம்பி தங்கச்சி, ஆனால் இந்த பாவம் செய்கிறேன், பொய் சொல்கிறேன், திருடுறேன், சண்டை போடுறேன், இந்த கெட்ட குணம் எனக்குள்ளே இருக்குது, அது மாற மாட்டேங்குது, நான் மாற்றணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் மாற்றவே முடியல அப்படின்னு ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அது எப்படி மாற்ற முடியும்? உங்களுக்குள்ளாக அந்த நல்ல குணம் வரும்போது, ஏசப்பா உள்ளே வரும்போது, நல்ல காரியங்கள் உள்ளே வரும்போது, அந்த பழைய காரியத்தை நீங்கள் ஒதுக்கி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதே ஆட்டோமேட்டிக்காக உங்களை விட்டு ஓடிவிடும். ஓகேங்களா? இந்த ஒரு சின்ன ஒரு தாட்டோட இந்த நாளில் நான் ஒரு கேம் சொல்லித்தர போகிறேன். அதை நம்ம பார்ப்போம். ஓகே, அந்த கேம் மூலமாக நீங்கள் வேறு வசனத்தை கூட நீங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லித்தரலாம். என்னன்னா, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதுனா 2 காரியங்கள். ஒன்று ப்ரையாரிட்டி, ரெண்டாவது ஃபோக்கஸ். ஓகேங்களா? முதலாவது நம்ம அந்த பழத்துலேருந்து நம்ம சொன்ன அந்த ஃப்ரூட் லெசன்லேருந்து என்ன சொன்னோம்னு சொன்னால், உன்னுடைய ப்ரையாரிட்டி எது? நீ அந்த பழைய பிக்சரையே உன் மனசில் வச்சுட்டே இருந்தால் உன்னுடைய லைஃப் மாறாது. ஆனால் நீ ஆண்டவருக்குள்ளே வரும்போது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிற, நீ நியூ கிரியேஷனாக இருக்கிற, உனக்குள்ள ஆவிக்குரிய காரியங்கள் உள்ளே போக போக, வேத வசனம் உள்ளே போக போக, ஜெபம் உள்ளே போக போக, ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை நீ வாழ வாழ அந்த பழைய பிக்சர் மாறிடும். ஓகேங்களா? ப்ரையாரிட்டி, நீ எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற, அது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது ஃபோக்கஸ், நீ எதை ஃபோக்கஸ் பண்ணுற அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்படின்றத பிள்ளைங்க நம்ம சொல்லித்தர போகிறோம். இதில் நிறைய வசனங்கள், நான் ஒரு 4-5 வசனங்கள் கொடுக்குறேன். 4 வசனங்கள் மனப்பாட வசனமாக நீங்கள் சொல்லித்தரலாம். மத்தேயு 6:33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். கொலோசியர் 3:2, செட் யுவர் மைண்ட் ஆன் திங்ஸ் அபவ், பூமிக்குள்ளவைகளே அல்ல மேலானவைகளே நாடுங்கள். நீதிமொழிகள் 3:5-6, உன் சுய புத்தின் மேல் சாயாமல் உன் முழு இதயத்தோடும் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாக உன் வழிகள் எல்லாம் நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். ஓகேங்களா? பிலிப்பியர் 3:14, இதை கூட நீங்கள் இந்த வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். பிள்ளைங்களிலிருந்து ஏதாவது ஒரு வசனத்தை நீங்கள் சொல்லித்தரலாம் இந்த ஒரு அப்ளிகேஷன் மூலமாக.
அடுத்ததாக இன்னைக்கு நம்ம முக்கியமான ஒரு காரியத்தை நான் சொல்லித்தர போகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கேம் அதான். இதில் பிடிஎஃப் இருக்குது. நான் எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு வீடியோ கீழேயுமே அந்த பிடிஎஃபோட லிங்க் நான் கொடுக்குறேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுடைய மொபைலில் இல்லை உங்கள் லேப்டாப்பில் நீங்கள் அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம், நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொள்ளலாம். இன்னொரு லிங்க்கும் நான் கொடுக்குறேன். சண்டே ஸ்கூல் சில்ட்ரன் மினிஸ்ட்ரி ட்ரைனிங் வாட்ஸ்அப்பில் வந்து சில்ட்ரன் மினிஸ்ட்ரி ட்ரைனிங் குரூப்பில் நீங்கள் இணைய வேண்டும் என்று சொன்னால் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த குரூப்பில் நீங்கள் இணைந்து விடுவீர்கள். இப்போ நான் போன வீடியோவிலேருந்து நான் ஒரு சில வீடியோஸ் நான் போட போகிறேன். சண்டே ஸ்கூல் டீச்சர் ட்ரைனிங் டாக்ஸ் நான் கொடுக்குறேன். ஒரு காரியத்தை குறித்து நான் போன வீடியோவில் நான் போட்டேன். அதே மாதிரி தொடர்ந்து ஒரு சில வீடியோக்கள் நான் செய்ய போகிறேன். அதையும் நீங்கள் பார்த்து நீங்கள் பிரயோஜனம். குறிப்பாக நான் இந்த வீடியோஸ்லாம் எதுக்காக நான் செய்கிறேன்னு சொன்னால், புதுசாக நான் இப்போ தான் சண்டே கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கிறேன், எனக்கு அனுபவம் கிடையாது, கர்த்தர் என்னை இந்த ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார், நான் வந்திருக்கிறேன், நான் எந்த ட்ரைனிங்கும் போல நான் யார்கிட்டையும் எதுவும் கற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் புதுசாக எனக்கு சண்டே ஸ்கூலில் எப்படி நடத்தணும்னு எனக்கு தெரியல. ஆனால் கர்த்தனை அழைத்திருக்கிறான்னு தெரியும், எனக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் சண்டே ஸ்கூல் எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறேன், இல்லை எடுக்க போகிறேன் அப்படின்னு இல்லை. புதுசாக இப்போ தான் நான் ஒரு மாதமாக 2 மாதம் தான் சண்டே கிளாஸ் எடுக்கிறேன். ஆனால் இன்னும் நான் என்னை சண்டே ஸ்கூலில் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்டவர்களுக்காக நான் இந்த ட்ரைனிங் டாக்ஸ் நான் கொடுக்குறேன். அதே மாதிரி ஏற்கனவே நான் ஒரு சில வீடியோஸ் நான் போட்டுக்கிறேன். அந்த வீடியோஸோடைய லிங்க்குமே வந்து நான் இந்த வீடியோ கீழே நான் கொடுக்குறேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேயுமே நான் நிறைய ட்ரைனிங் டாக்ஸ் கொடுக்குறேன் சண்டே ஸ்கூல் டீச்சர் ட்ரைனிங்கை குறித்து. ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த கேம் என்னன்னு சொன்னால், பிடிஎஃப் என் கையில் இருக்குது. இதனுடைய லிங்க் நான் கீழே நான் கொடுக்குறேன். லைட் வெளிச்சத்தில் ஒழுங்காக தெரியலன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த பிக்சர் நான் போடுறேன், இந்த ஸ்க்ரீன்லேயே நான் போடுறேன். ஐ எம் ஷியோர் யூ கான்ட் ஃபைண்ட் த 4th ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? இந்த பிக்சரில் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு 4 பொருட்களை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். அந்த 4 பொருட்கள் என்னென்னா, ஃபஸ்ட்டு பில்லோ, தலையணை எங்கே இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். 2வது எக், முட்டை எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். 3வது புக்கு எங்கே இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். 4வது ஒரு கப்போடைய பிக்சர் போட்டிருக்கேன், அது எங்கே இருக்குதுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு 3 டக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகே, தலைகாணி எங்கே, பெட்டில் இருக்குது, பெட்டு மேலே இருக்குது. எக் எங்கே இருக்குது, அந்த நாள் கண்ணு தான் எக்கு மாதிரி இருக்குது. ஓகே, புக்கு எங்கே இருக்குது, அந்த பெட்டில் இருக்குது. 4வது அந்த கப்பு எங்கே இருக்குதுன்னு தேடுவாங்க. ஒரு சில புத்திசாலி பிள்ளைங்க டக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. இல்லைன்னா பசங்க தேடுவாங்க, எங்கே இருக்குது. எத்தனை பேர் கண்டுபிடிச்சிட்டீங்க இதை பார்த்துட்டு நீங்கள் என்ன சொல்லணும்னா, பிள்ளைங்ககிட்ட எத்தனை பேர் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு கை தூக்குங்க. நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி, பிள்ளைங்ககிட்ட நீங்கள் உடனே பதில் கேட்டிங்கன்னா டக்குன்னு வந்து சொல்லிட்டாங்கன்னா அந்த சஸ்பென்ஸே போய்டும். மற்ற பிள்ளைங்களுக்கு நம்ம விட வைக்க முடியாது. அதனால் பிள்ளைங்கிட்ட நீங்கள் கேட்க போகிறீங்க, ஓகேங்களா, எத்தனை பேர் கண்டுபிடிச்சிங்க அந்த 4வது கப்பு எங்கே இருக்குது இந்த பிக்சரில், கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஓகே, கண்டுபிடிச்சவங்க மட்டும் கை தூக்குங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு சில கண்டுபிடிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு நீங்கள் டைம் கொடுக்கலாம். ஓகே, நீயும் கண்டுபிடிச்சி சீக்கிரம் எத்தனை பேர் கண்டுபிடிங்க. அப்போ எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டாங்க, இல்லை மோஸ்ட் ஆஃப் ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு சிலர் கண்டுபிடிச்சா ஒரு சிலர் கண்டுபிடிக்க முடியலன்னா, அப்போ நீங்கள் கண்டுபிடிச்சவங்க கிட்ட கேட்கலாம், எங்கே இருக்குது. அதுக்கு முன்னாடி நீ பதில் சொல்லக்கூடாது, நான் அவங்க கிட்ட கேட்கும் போது தான் நீ சொல்லணும். எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டோன்னா அவங்க வந்து ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஒரு சிலர் சொல்ல மாட்டாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறேன். அந்த 4வது ஆப்ஜெக்ட் கப்பு எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் யூடியூப்பில் கமெண்ட் பண்ணாதீங்க, நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அது நீங்கள் கரெக்டாக இல்லை. நிறைய பேர் வந்து இதுக்கு முன்னாடி நடத்தின கேம்லாம் சில பேர் வந்து தெரியல பிரதர், அந்த பூனை எங்கே இருக்குதுன்னே தெரியல எனக்கு, நானும் பார்த்து நான் இது பண்ணேன், அந்த பூனை எங்கே இருக்குதுன்னே கண்டே பிடிக்க முடியல கடைசி வரைக்கும் அப்படின்னு ஒரு சில மெசேஜ் அனுப்புறீங்க. நான் வந்து அந்த பதில் எங்கே இருக்குது அப்படின்றத பிக்சரோட நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அதனால் இதில் வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன சொல்லித்தர போகிறோம்னா, பாரு, 4த்தையும் நீ பார்த்த 4 ஆப்ஜெக்ட் இருந்துச்சு, 3 நீ ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு, ஒரு ஆப்ஜெக்டை உன்னால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏன் கண்டுபிடிக்க முடியவில்லை? ஏன் சொன்னால் ஒரு சிலரால் கண்டுபிடிக்க முடிஞ்சு. ஏன் கண்டுபிடிக்க முடிஞ்சது? அவங்க என்ன பண்ணாங்க, கவனமாக பார்த்தாங்க, கவனமாக தேடினாங்க. எங்கே இருக்குது அப்படின்னு தேடினதுனால, தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். இல்லைங்களா? மத்தேயு 7 கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். அப்போ நீ தேடணும். நீ வந்து ஒரு நல்ல காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ளும் போது, இப்போ சண்டே கிளாஸ்க்கு வர, நீ வந்து வசனத்தை கேட்குற, பைபிள் சம்பவத்தை கேட்குற, அது மாத்திரம் இல்லை, நீ இன்னும் அதிகமாய் நீ தேட வேண்டும். என்ன தேட வேண்டும்? கர்த்தரை நான் இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏசப்பா யாரு, எனக்காக அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, அவர் அக்கா சொல்றாங்க எனக்காக ஜீவனே கொடுத்துருக்கிறாரு, உனக்காக அது பண்ணியிருக்காரு, இது பண்ணியிருக்கிறாரு, நான் இன்னும் அவரை பற்றி நான் நிறைய கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் உனக்குள்ளாக வர வேண்டும். அப்படி ஏசப்பா பார்த்து நான் எப்படி நான் கற்றுக்க முடியும்? நீ ஜெபிக்க
ஆண்டவர் உனக்கு வெளிப்படுத்துவார். நீ இன்னும் வேதத்தை வாசிக்க, பைபிளை வாசிக்க, பைபிள் வசனங்களை மனப்பாடம் பண்ண உனக்குள்ளாக ஒரு மாற்றம் வருகிறதை உன்னால் பார்க்க முடியும். அப்போ நாம் தேட வேண்டும். நல்ல காரியங்கள் எப்பவுமே ஒரு ட்ரெஷர் மாதிரி, பொக்கிஷம் மாதிரி. பொக்கிஷம் ரோட்டில் கொட்டி கிடக்கிறது பேர் பொக்கிஷம் கிடையாது, ஓகேங்களா? பூமிக்கு அடியில் பொக்கிஷம் இருக்குது. அப்போ நம்ம அதை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், உன்னுடைய வாழ்க்கையில் இன்னும் அடுத்த ஸ்டெப்புக்கு நீ போகணும்னு சொன்னால், யூ ஹாவ் டு ஒர்க் ஹார்ட் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஃபிசிக்கலாகவும் வி ஹாவ் டு ஒர்க் ஹார்ட், ஸ்பிரிச்சுவலாக இன்னும் அதிகமாக நம்ம கர்த்தரிடத்துல சேரும்பொழுது, இன்னும் அதிகமாக வேதத்தை நான் வாசிக்கும் போது, இன்னும் அதிகமாக நான் ஜெபிக்கும் பொழுது, இன்னும் நான் ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஆவிக்குரிய காரியங்களை நான் ஈடுபடும்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை நீ சாதிக்கும்படியாக, உன்னுடைய கண்களுக்கு பார்க்க முடியாத காரியங்கள், உன்னுடைய சிந்தனைக்கு எடுபடாத காரியங்களை நீ சாதிக்கும்படியாக கர்த்தர் செய்வார். ஆனால் நீ செய்ய வேண்டியது என்ன? முழு மனதோடு கூட கர்த்தரை தேடும் பொழுது அப்பொழுது அவரை கண்டடைவீர்கள். இந்த ஒரு பாடத்தை பிள்ளைங்களுக்கு இந்த ஒரு பிக்சர் மூலமாக நம்ம சொல்லித்தர போகிறோம். நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். மறுபடியும் நான் வெகு சீக்கிரத்தில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ.